ஓம் நம சிவாய. அனைவருக்கும் சுபதினம். வாழ்க்கையில் எல்லா வசதிகளும் இருந்தாலும் ஏன் மனிதன் இன்னும் அமைதியை தேடிக்கொண்டே இருக்கிறான்? இந்த ஒரு வரியில் நம் வாழ்க்கையின் பெரிய ரகசியம் மறைந்து இருக்கிறது. நாம் எல்லோரும் அமைதியை தேடுகிறோம். ஆனால் அந்த அமைதி எங்கே இருக்கிறது? வெளி உலக சுகங்களில் தானா அல்லது நம் உள்ளத்தில் தானா? இன்றைய இந்த வீடியோவில் மனதை எப்படி கட்டுப்படுத்துவது, எண்ணங்களை எப்படி நாம் கட்டுப்படுத்தி உண்மையான மன அமைதி எங்கே கிடைக்கும் என்பதை ஒரு உண்மை அனுபவத்தின் மூலம், ஆன்மீக மூலமும் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் பார்க்கலாம். உழைப்பு உடலை உறுதிப்படுத்துவது போல் துன்பங்கள் மனதை வலிமைப்படுத்துகின்றன. ஆனா இந்த உண்மையை நாம உணர்ந்திருக்கிறோமா? 20 ஆண்டுகளுக்கு முன் ஒரு ஆன்மீக பயணம் ஆரம்பமானது. அது சுவாமி ராமகிருஷ்ணானந்தபுரி அவர்களின் முதல் வெளிநாட்டு பயணம். சுவாமிஜி சொல்கிறார், அங்கே நான் கண்ட வாழ்க்கை என்னை ஆச்சரியப்பட வைத்தது. எல்லோரிடமும் வசதிகள், சுக வாழ்க்கை. எனக்கு அது சொர்க்கம் போல தோன்றியது. எல்லா வீட்லயும் இவ்ளோ வசதியா? இதுதான் சொர்க்கமா இருக்கே. நாம் நினைப்பது என்ன? பணம் இருந்தால் பிரச்சனை இருக்காது. ஆனால் உண்மை அதற்கு நேர்மாறானது. வெளிப்புறத்தில் அவர்கள் வளமாக வாழ்ந்தார்கள், வாழ்வது போல தெரிகிறார்கள். ஆனால் மனதளவில் அவர்கள் உடைந்து கொண்டு இருந்தார்கள். இவர்களுக்கு என்ன கவலை இருக்க போகுது? ஆனா நான் நினைச்சது தவறு. அம்மா, எனக்கு அமைதி இல்ல. என் வாழ்க்கை உடைஞ்சு போச்சு. நான் டிப்ரெஷன்ல இருக்கேன். என் குடும்பம் உடைஞ்சிடுச்சு. அவர்களின் வார்த்தைகள் என்னை அதிர்ச்சி அடைய வைத்தது. என்னால இதை சமாளிக்க முடியல. பணம் இருந்தும் அமைதி இல்லை. இதுதான் உண்மை. அவர்கள் அம்மாவிடம் சொன்ன பிரச்சனைகள்: மன அழுத்தம், விவாகரத்து, தனிமை, வாழ்க்கை அர்த்தமற்ற உணர்வு. மகனே, பயப்படாதே. உன் மனம்தான் உன்னை கஷ்டப்படுத்துது. அம்மா, இந்த உலகம் நிலையற்றது. பற்றுதான் துன்பத்தின் காரணம். இங்கே ஒரு உதாரணம் பார்க்கலாம். காலில் காயம் இருந்தாலும் மருத்துவர் கையில் தான் ஊசி போடுவார். ஏன்? மருந்து இரத்தத்தில் கலந்து காயத்தை குணப்படுத்தும். அதே போல ஆன்மீகம் மனதை மாற்றும். மனதின் வழியாக வாழ்க்கையை குணப்படுத்துகிறது. மனம் மாறினால் வாழ்க்கை மாறும். அமைதியான வாழ்க்கை வாழ நாம் உலகத்தை மாற்ற வேண்டியதில்லை, நமது மனதை மாற்ற வேண்டும். அமைதி வெளியில் இல்லை, அது நம் உள்ளத்தில்தான். மனதை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கை அழகாகும். நம்முடைய மனதை, எண்ணங்களை தூய்மையாக்கினால் அமைதி தானாக வந்து சேரும். இதுவே மன அமைதியின் ரகசியம்.